கர்த்தருடைய வெளியேறப்பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். நாம் மறுபடியும் கூட தேவனுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து எபேசியர் நிருபத்திலிருந்து சில ஆவிக்குரிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும்படியாய் நம் தேவன் நமக்கு பாராட்டி இந்த கிருபைகளுக்காக நாம் அவர் நன்றி செலுத்துவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்திலிருந்த திருச்சபைக்கு இந்த கடிதத்தை எழுதிய நோக்கங்களை நம்ம படித்தோம். அந்த நோக்கங்களின் வழியாக முதல் 3 அதிகாரங்கள்ல இந்த சபையாருக்கு நேரடியாக இந்த பிராக்டிக்கலான லெசனை சொல்லித்தரதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வாயிலிருந்து வரக்கூடியதான இந்த உபதேச ரீதியான வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கலாம் என்று முதல் 3 அதிகாரங்கள்ல 3 விதமான உபதேசங்களை உபதேசிச்சாங்க. அது வந்து டாக்டரலா இருந்துச்சு. கிறிஸ்தவுக்குள்ளாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன, நம்மளாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 2வது, கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு கூடிய அந்தஸ்து என்ன, நீங்கள் மற்றவர்களைப் போல அந்தஸ்து இல்லாதவர்கள் அல்ல, கிறிஸ்துவிற்குள்ளாக உங்களுடைய அந்தஸ்து என்ன அப்படிங்கிறத பேசுறாங்க. 3வது அதிகாரத்திலே கிறிஸ்துவனுடைய மேன்மை என்ன, கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கக்கூடிய மேன்மைகள் என்ன. அப்ப நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அந்தஸ்திலே உயரப்பட்டவர்கள், நாம் மேன்மையானவர்கள் என்பதை இந்த சபையாருக்கு அவர் புரிய வைக்கிறார். இது நமக்கும் அதை என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை ஒரு பக்கம் வச்சிருங்க, உலக பிரகாரமான அந்தஸ்து, உலக பிரகாரமான மேன்மை. இது வந்து உலகம் பணத்தின் அடிப்படையிலையோ, இல்லை எனக்கு இருக்கக்கூடியதான படிப்பின் அடிப்படையிலையோ, இல்லை எனக்கு இருக்கக்கூடிய பின்னணியின் அடிப்படையிலையோ இந்த 3 விஷயங்கள் எனக்கு வர நேரிடும். ஆனால் கிறிஸ்துவானவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அந்தஸ்து, மேன்மை என்பது அது அவருடைய கிருபையினாலே என்பதைத்தான் அந்த மைய வார்த்தையை நம்ம 3 அதிகாரங்களும் படிக்க முடியும். கர்த்தருடைய கிருபை என்ன பண்ணுச்சுன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாற்றிச்சு. அவருடைய கிருபை தான் என்ன ஒரு அந்தஸ்து உள்ளவனாய் மாற்றியது. அதுதான் என்னை மேன்மைப்படுத்தியது என்று படிக்கிறோம். அப்ப என்னென்ன ஆசீர்வாதம், என்னென்ன அந்தஸ்து, என்னென்ன மேன்மை என்பதை நம்ம ஏற்கனவே படித்தோம். அப்ப இந்த உபதேச ரீதியான பிரச்சனை காரியங்களை பேசிட்டு 4ஆம் அதிகாரத்திலே, 5ஆம் அதிகாரத்திலே, 6ஆம் அதிகாரத்திலே இந்த 3 அதிகாரங்களிலுமே இப்படி உங்களுடைய நிலைமையெல்லாம் கர்த்தர் மாற்றி இருக்க, நீங்க யாருங்கிறது புரிய வச்சுட்டு அப்ப நீங்க எப்படி நடக்க வேண்டும், நடக்கையை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். அப்ப 3 விதமான நடக்கையை 3 அதிகாரங்களை பேசுகிறார். 4ஆம் அதிகாரத்திலே அந்த விசுவாசிகளுடைய ஒற்றுமையை பற்றி பேசுகிறார். யூனிட்டி ஆஃப் தி பிலீவர்ஸ். விசுவாசிகள் எப்படி ஒற்றுமையாய் வாழ வேண்டும், ஒற்றுமையாய் வாழ்வதற்கு தேவன் கொடுத்த ஒரு உன்னதமான ஒரு ஒரு கிஃப்ட் தான் கேட்டீங்கன்னா அது ஆவிக்குரிய வரம். இந்த வரத்தின் மூலமாக எப்படி நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாய் வாழ முடியும் என்பதைத்தான் அவர் 4ஆம் அதிகாரங்களில் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, அதே 4ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு போதித்த போதனை என்ன என்பதை சொல்லி அந்த போதனையின் அடிப்படையிலே நீங்க நடந்துக்கோங்கிறத 4ஆம் அதிகாரத்திலே நம்ம படிச்சோம். இன்றைக்கு நம்ம 5ஆம் அதிகாரத்தை என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். இந்த 5ஆம் அதிகாரத்திலே வாக் ஆஃப் தி பிலீவர்ஸ், ஒரு விசுவாசி எப்படி நடக்க வேண்டும், பிராக்டிக்கலான ஒரு லைஃப்ல இந்த உலகத்துல எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் பேசுகிறார். ஒற்றுமையா எப்படி விசுவாசிகள் வாழ வேண்டும், இதுதான் நீங்க உயர்ந்த அந்த அந்தஸ்து, மேன்மை, ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும், தக்க வச்சுக்கணும். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக அனுபவிக்கிற அந்த ஆசீர்வாதங்களும் மேன்மைகளும் அந்தஸ்துகளும் என்ன பண்ண வைக்கணும்னு கேட்டீங்கன்னா அவர் எதிர்பார்க்கக்கூடிய நடக்கையை நடக்க வைக்கணும். ஏன்னா அதுக்கு தான் உயர்த்தி வச்சார், என்ன மேன்மைப்படுத்தி வச்சார். அப்ப அப்படிப்பட்ட விசுவாசத்துல இருக்கிற நம்ம ஒற்றுமையாய் நடங்கள் என்று சொல்லிட்டு 5ஆம் அதிகாரத்திலே the walk of the believers, ஒரு விசுவாசிகள் எப்படி வாழ வேண்டும், நடக்க வேண்டும் என்பதை அவர் பேசுகிறார். இதுல அவர் ஏறக்குறைய ஒரு 5-6 விதமான நடக்கை பற்றி பேசுறார். 1, அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். முதல் 2 வசனங்கள் அது பேசுறார். அடுத்து அவர் 3ஆம் வசனத்திலிருந்து ஏறக்குறைய 14ஆம் வசனம் வரைக்கும் வெளிச்சத்தில் நடங்கள் என்று பேசுகிறார். அப்புறம் 15, 16, 17ஆவது வசனத்திலே ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள் சொல்றாரு. அப்புறம் அவரு 18ஆம் வசனத்திலிருந்து பரிசுத்த ஆவியினால் நிறைந்து நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற 21ஆம் வசனம் வரைக்கும். அப்புறம் 22ல இருந்து 24 வரைக்கும் கீழ்ப்படிந்து நடவுங்கள் என்று சொல்லுகிறார். அப்புறம் 30ஆவது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒற்றுமையாய் நடந்து கொள்ளுங்கள். அப்புறம் ஏறக்குறைய ஒரு 5-6 விஷயங்களை என்ன செய்யறாருன்னா நீங்கள் இப்படியெல்லாம் நடந்துக்கோங்கன்னு அவர் பட்டியல் இடுகிறார். நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக என்ன செய்வோம் என்றால் நம்ம அதை படிப்போமே. முதலாவது, ஒரு விசுவாசி எப்படி நடக்கணும் இந்த உலகத்துல,
ஏன்னா என்னை கர்த்தர் ரட்சித்து விட்டார், ரட்சிக்கப்பட்ட நான் தேவனுடைய சபையில இணைக்கப்பட்டாச்சு. அப்ப இந்த எபேசு பட்டணமே இந்த சபையார பாக்குறாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம்லவா, பயங்கர விக்கிரக ஆராதனையும், இன்னொரு பக்கம் மாம்சத்தினுடைய இச்சைகள் நிறைவேற்றக்கூடிய, இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் போதும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற இப்படி பலதரப்பட்ட மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு நகரத்திலே இந்த சபையாரை இவ்வளவு ஜனங்களும் புற மதத்தினர்கள் பார்க்க போறாங்க. இவர்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய ஒற்றுமையை பார்க்கட்டும் அப்படிங்கிறாரு. இரண்டாவது, உங்களுடைய அனுதின வாழ்க்கையை பார்க்க போறாங்க. இந்த அனுதின வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழ போறீங்க, இது சபைக்கு உள்ளே அல்ல, சபைக்கு வெளியிலே செய்ய வேண்டியது என்று சொல்லுகிறார். அப்ப 5ஆம் அதிகாரம் முழுவதுமாகவே உங்களுடைய நடக்கையானது திருச்சபைக்கு உள்ளே அல்ல, வெளியிலே உங்களுடைய நடக்கை எப்படி இருக்குங்கிறதான் பேசுறாங்க. அப்ப இந்த முதல் 2 வசனத்திலே நீங்கள் முதலாவது அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று போதிக்கிறார். முதல் 2 வசனம் அதை பேசுறாங்க 5ஆம் அதிகாரத்திலே. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்ப முதலாவது நம் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டுமா? எப்படி? அற்புதகரமா இது 3 வார்த்தையை பேசுறாங்க. ஒன்று, தேவனை போலங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, தேவனை போல நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன் எப்படி நம்மில் அன்பு கூர்ந்தாரோ இந்த அன்பு உங்க இடத்துல பிரதிபலிக்கட்டும் அப்படிங்கிறார். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல. அப்ப தேவன் எப்படி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார்? தம்முடைய குமாரனையே கொடுத்தார் அல்லவா? யோவான் 3:16 தான் சொல்லுகிறது. தம்முடைய குமாரனை கொடுக்கிற அளவுக்கு, நமக்காக ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு ஒரு அன்பு இருக்குது அல்லவா? இந்த அன்பிலே நீங்க நடந்து போங்க அப்படிங்கிறார். ஜீவனையே கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு, ஜீவனை, என்னுடைய ஜீவனை எனக்காக வாழ்வதில்லை, எனக்காக மட்டும் சுயமாக அல்ல, இது கொடுக்கக்கூடிய அன்பு பற்றி பேசுகிறார். அப்ப தேவனை போல அந்த அன்பில் நடந்துக்கோங்க. அது மாத்திரமல்ல, இந்த 2ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்து என்று வார்த்தை பாத்தீங்கன்னா, கிறிஸ்து போல, கிறிஸ்து நமக்காக எப்படி பலியாக ஒப்பு கொடுத்தாரோ, அப்ப தேவனை போல குமாரனை கொடுத்தார் அல்லவா? அதே போல இரண்டாவது கிறிஸ்துவை போல, பிதாவாகிய தேவனை போல, இரண்டாவது குமாரனாகிய கிறிஸ்துவை போல. இந்த 25ஆம் வசனம் இதே அதிகாரத்துடைய 25ஆம் வசனம் அதான் சொல்றாரு பாருங்க. புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், அப்படியே இயேசு கிறிஸ்துவானவர் தான் கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து. 26ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்குள் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்கு என்ன செஞ்சாலும் ஒப்பு கொடுத்தார். அப்ப பிதாவாகிய தேவன் எப்படி குமாரனை கொடுத்தாரோ அதே போல அன்பு கூறுங்கள். இரண்டாவது, கிறிஸ்துவை போல, கிறிஸ்து என்ன பண்ணாரு? தன்னையே கொடுத்தார். சபையிலே அன்பு கூர்ந்தார் அல்லவா? சபையில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லும் பொழுது அதான் அவருடைய பாடுமானது, அவர் நமக்காக பலியிடப்பட்டது, நமக்காக மரித்தது சொல்றார். கிறிஸ்துவை போல நீங்க அன்பு கூறுங்க அப்படிங்கிறார். இது தேவனுடைய பெரிய எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில். நம்ம எல்லாருக்கிட்டையும் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அன்பு தான் பூரணமானதுங்கிறத நம்ம 1 Corinthians 13ஆம் அதிகாரத்துல படிச்சோம் அல்லவா? இந்த அன்பு நீங்கள் ஆராதிக்கக்கூடிய ஒரு தேவனை பாருங்க. இந்த தேவன் நம்மிடத்துல எப்படி அன்பு கூர்ந்தாரோ இந்த அன்பைத்தான் நம்ம வெளிப்படுத்தணும்னு சொல்றேன். மனுஷிக அன்பு அல்ல, மனுஷிக அன்பு எல்லார்ட்டையும் இருக்கு. ஒரு மனிதர் மற்ற இடத்துல அன்பு கூறுவது இது எல்லா மனுஷன், எல்லா மார்க்கத்திடத்துல இருக்கும், எல்லா மதத்தை சேர்ந்தவர்களிடத்துல இருக்கும், எந்த வயது சார்ந்தவர்களிடத்துல அது இருக்கும் கண்டிப்பா. அது மனுஷிக அன்பு. ஆனா தேவன் நம்ம இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு அன்பை கேட்கிறார். நீங்க மனிதர்கள், ஆனால் தெய்வீக அன்பை வெளிப்படுத்துங்கள். தெய்வீக அன்பு எப்படிப்பட்டது? நிபந்தனையற்ற, எதிர்பாராது. அப்ப எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நான் ஒரு மனிதனை நேசிக்க வேண்டும் என்று கேட்டால் அதுக்கு பெரிய விலைக்கரையும் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் ஒரு அன்பு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு எனக்கு தாங்கக்கூடிய ஒரு வல்லம் எனக்கு இருக்கணும் கண்டிப்பா. இயேசு கிறிஸ்துவானவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னை கொடுத்தார், எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நம்மை ரட்சித்தார். அதான் சொல்றாரு, நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இதே 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, எப்படி அன்பில் நடந்து கொள்ள வேண்டுமா? பிதாவாகிய தேவனை போல, குமாரனாகிய கிறிஸ்துவை போல. 33ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. அப்ப நான் எப்படி என்னை நேசிக்கிறேனோ, நான் என்னை எப்படி நேசிக்கிறேனோ அதே போல நான் பிறரையும், என் உடன் விசுவாசிகள், நான் காணக்கூடிய சகோதரத்திலே என்னை எந்த அளவுக்கு அன்பு வைக்கிறேனோ அந்த அன்பை நம்ம மற்றவர்களை காட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார்.
அப்ப ரொம்ப பவுலடிகளார் அதை இந்த ஜனங்களுக்கு புரிய வைக்கணும். முதல் 2 வசனங்கள், நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், இது அன்பை மற்றவர்கள் பார்க்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து. இந்த திருச்சபையை பார்க்கும் பொழுது, எபேசு சபையாரை பார்க்கும் பொழுது இந்த அன்பை பார்க்கட்டும் என்று சொல்லுகிறார். ஆனா ரொம்ப ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த அன்பு ஆக்சுவலி உங்கள்கிட்ட இருந்துச்சு. நீங்க 1ஆம் அதிகாரத்தில் நீங்க, அதாவது முதல் எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 15 வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆனபடினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து என்ன செஞ்சனா கேள்விப்பட்டான். அப்ப எபேசு சபையாருக்கு அன்பு இருந்துச்சு, உண்மைதான். எந்த அன்பு? தெய்வீக அன்பு, அகாப்பி அன்பு. இந்த அன்பு நிபந்தனையற்ற எதிர்பாராத அன்பு இருந்தது, உண்மைதான். இப்பயும் சொல்றாரு, இந்த அன்பை தொடர்ந்து அதை நீங்க நிறைவேற்றிக் கொண்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ஏறக்குரிய இந்த நிருபம் எழுதி ஒரு 33 வருஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷத்திலே நீங்கள் இந்த 2ஆம் அதிகாரத்துல எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால் சொல்லுவார். அந்த ஒரு கடிதத்தை எழுதியிருப்பார். அந்த கடிதத்திலே அவர் சொன்ன வார்த்தை அதுதான், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா. எத்தனை வருஷத்துக்குள்ளேயே? வெறும் 30 வருஷத்துக்குள்ளேயே. 30 வருஷத்துக்கு முன்னாடி இவருடைய அன்பை குறித்து கேள்விப்பட்டு மகிழ்ச்சி அடைந்து தேவனுக்கு நன்றி செலுத்தின பவுல் அடிகளார் ஒரு 30 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா யோவான் எழுதும்போது சொல்றாரு, ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்ன பண்ணிட்ட? விட்டுட்டு. இது எப்படின்னா, நம்ம உதாரணத்துக்கு சொல்றேனே, சில பாடல் நமக்கு முதல்ல கேட்க ரொம்ப பிடிக்கும். சில பாடல்கள்லாம் முதல்ல கேட்க ரொம்ப விரும்பி கேட்போம். அது ஒரு நாளைக்கு 3 முறை கேட்போம், 4 முறை கேட்போம், 5 முறை கேட்போம், கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு காலத்துல கேட்டிருப்போம். ஆனா ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் அந்த பாட்டை கேட்கும்போது என்ன வராதுன்னா, அந்த முதல்ல கேட்ட பாத்தீங்களா, அந்த மாதிரியான அந்த ஆர்வமோ அந்த பிரிய அந்த இது நம்ம இருக்காது பாத்தீங்களா. அது மாதிரிதான் இங்க சொல்றாரு, நீ ஆதியில ஒரு அன்பு வச்சிருந்த பாத்தீங்களா, ஆதியில அந்த என் மேல வச்சிருந்த அன்பு, விசுவாசத்துல காட்டியிருந்த அன்பு, அந்த ஆதி முதல்ல எந்த பிரியத்தோடு என்னை நேசிச்சையோ, எந்த அந்த அன்போடு நீ இந்த அன்பை வெளிக்காட்டினியோ, அது இன்னைக்கு மிஸ் ஆகுது அப்படிங்கிறார். அன்பு இல்லைன்னு சொல்லல, ஆனா ஆதியில இருந்த அன்பு இல்லை அப்படிங்கிறார். இந்த குறை ஒண்ணுதான்ப்பா இருக்குன்னு சொல்லி அதுல நீ மனம் திரும்பு அப்படிங்கிறது, ரிப்பண்ட் அப்படிங்கிறார். நீ மனம் திரும்பு மாத்தம் திரும்ப நீ செஞ்சிட, அதை விட்டதை நீ பிடி அப்படிங்கிறார். திரும்பவும் அந்த அன்பை நீ திரும்ப கொண்டு வா அப்படிங்கிறார். ஆனா வேதம் இந்த முடிவற்ற பிறகு நமக்கு நன்றாக தெரியும், இன்றைக்கு அந்த எபேசு சபை இருந்த அந்த இடத்துல இன்னைக்கு என்ன இருக்குது? மசூதி. இன்றைக்கு அங்க திருச்சபைகள் கிடையாது. முழுவதாக இஸ்லாமிய மார்க்கத்தானால் நிறைய பெற்ற துருக்கி என்று அழைக்கப்படுகிற ஒரு தேசம் உருவாயி, ஒரு காலத்துல தேவனுக்காக எழும்பி பிராசிச்சு பயங்கரமான ஒரு உயரமான இடத்துல இருந்து ஒரு சபை. நான் ஏற்கனவே முன்னுரையில சொன்னேன், இந்த சபைக்கு கிடைத்த ஊழியர்களை போல நம்ம பைபிள் எங்கேயுமே படிக்க முடியாது. ஏறக்குறைய பவுலை போல ஊழியர். ஏன்னா அதிகமாய் பவுல் ஊழியம் செய்த ஒரு பட்டணம்னா இந்த எபேசு பட்டணம். 3 வருஷம் இருந்தார். அப்போலோ, யோவான், தீமோத்தேயு, தீத்து, இப்படி பலதரப்பட்டதான ஊழியர்கள் இந்த சபையில ஊழியம் பார்த்திருக்கிறாங்க. நிறைய செய்திகளை கேட்டிருக்காங்க, நிறைய கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த உபதேச காரியத்தை பிடிச்சிட்டு மறுபடி பவுல் அதை நினைப்பட்டு கொண்டே இருக்கிறார். நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், இந்த அன்பு குறைஞ்சிட வேண்டாம். ஏன்னா இந்த அன்பை வைத்துதான் நம்முடைய கிறிஸ்தவனே அடிப்படையே அங்க அஸ்திவாரம் அங்கதான் இருக்குது. கிறிஸ்து தேவனுடைய திருச்சபை என்று சொல்லும் பொழுதே அது எந்த அஸ்திவாரத்தின் மேல இருக்குது என்று கேட்டால் அன்பு என்ற ஒன்றுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதுதான் பவுல் சொல்வார், நான் 1000 வார்த்தைகளை பேசினாலும், எனக்கு எவ்வளவு வரங்கள் இருந்தாலும், எனக்கு எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் கூட அன்பு எனக்கு இராவிட்டால் என்ன நான் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற ஒரு திருச்சபை. அப்படித்தானே, அன்பு என்று இல்லாவிட்டால் எல்லாமே இருந்து அது வேஸ்ட் தானே. அதான் சொல்றாரு, எது நிலையானது? அன்பு, விசுவாச, நம்பிக்கை. இதில் பெரியது எதுன்னு கேட்டீங்கன்னா அன்புதான். மற்ற எல்லாம் அழிந்து போகும் அப்படிங்கிறார். ஆனா இந்த அன்புதான் இந்த பூமியிலும் இருக்கும், மறுமையில் இருக்க போகுது. ஏன்னா அதே அன்புதான் இங்க நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், அதே அன்போடு தான். அப்ப இதெல்லாம் இந்த வரங்கள் இங்க பயன்படுத்திட்டு இருக்கேன் நான். எனக்கு இருக்கக்கூடிய காரியங்கள், தாழ்ந்தது எல்லாம் இந்த பூமிக்குரிய விஷயங்கள போயிரு எனக்கு. ஆனா இந்த அன்பு ஒண்ணுதானே இங்க இருக்கிற மாதிரியே அங்க இருக்க போகுது எனக்கு. இந்த அன்பின் அடிப்படையில தான் நீங்க கர்த்தரை ஆராதிக்கிறேன். அதே அன்பின் அடிப்படையில தான் அந்த பரலோகத்துக்கு போகும்போது கர்த்தரை ஆராதிக்க போகிறேன்.
அப்ப இந்த அன்பு நிலையானது அப்படிங்கிற நிலையான அன்பை நீங்க வைத்துக்கோங்க அப்படிங்கிற அப்ப இங்கேயும் சொல்லுகிறார், நீங்கள் அன்பிலே தயவு செய்து நடந்து கொள்ளுங்கள் என்று அவர் மறுபடியும் எச்சரிக்கிறார். அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் பரிசுத்தத்தில் நடந்து கொள்ளுங்கள் சொல்கிறார். முதலாவது அன்பில் நடந்து கொள்ளுங்கள் முதல் 2 வசனத்திலே, மற்றும் 3லிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படித்து பார்க்கும் பொழுது பரிசுத்தத்திலே நடந்து கொள்ளுங்கள் அது அங்கே சொல்லுகிறார். பாருங்க 3ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி, பாருங்க பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால் அது சொல்ல வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. யாரும் சொல்லி காட்டிடக்கூடாது. உங்ககிட்ட இதெல்லாம் இருக்கு இந்த சபையில சொல்லிடக்கூடாது. ஒரு திருச்சபை நீங்க எல்லாம் கர்த்தருடைய விசுவாசிகள் பிள்ளைகள் இருக்கும் பொழுது உங்களை கை நீட்டி என்ன சொல்லிடக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, இவங்க கிட்ட அசுத்தம் இருக்குது, வேசித்தனம் இருக்குது, பொருளாசை இருக்குது, என்னை கை நீட்டி சொல்லிடக்கூடாது. யாரும் சொல்லாதபடி பார்த்துக்கோங்க அப்படிங்கிறார். நீங்கள் பரிசுத்தம் நடந்து கொள்ளுங்கள். அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்படியே வம்பு, புத்தியினமான பேச்சு, பரியாசமும் தகாதவைகள் சொல்ல பாத்தீங்களா. ஆனா எது தகுமா? ஸ்தோத்திரம் செய்தலே ஆகுங்கிறார். இதெல்லாம் ஒரு ஒரு எளிமையான வாய்ஸ், சிம்பிளான ஒரு அட்வைஸ் மாதிரி தெரியும், எளிமையான ஒரு இதா தான் இருக்கும். ஆனா இது மிக பிராக்டிக்கலா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அதான் பவுல் சொல்றாங்க. இந்த சமயம் இருக்கு, ஏன்னா இவங்களும் அந்த அதுல இருந்து வந்தவங்க தானே, அந்த மார்க்கத்திலிருந்து வந்தவங்க. அப்ப நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மார்க்கம் வேறு. ஆனா இன்றைக்கு நீங்கள் ஆராதிக்கக்கூடிய தெய்வம் பரிசுத்தம் உள்ள தெய்வம். அப்ப இந்த பரிசுத்தம் உள்ள தெய்வம் என்னை வெளிப்புறமாக மாத்திரமல்ல உட்புறமான ஒரு பரிசுத்த ரொம்ப எதிர்பார்க்கிறார். பரிசுத்த அலங்கரிப்பு வேண்டும் தான், ஆனா அந்த அலங்கரிப்பு எனக்கு உள்ளாக இருக்க வேண்டும் இல்லையே, வெளிப்புறமாக அல்ல. இங்க வேத மத்தம் சொல்லுகிறது, பரிசுத்தமா நடந்து எப்படி பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நீங்க பரிசுத்தமா இருங்க. அது மாத்திரமல்ல 4-5 வசனத்திலே விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. பாத்தீங்களா, தகாதவர்கள் நம்ம தவிர்த்து அப்படிங்கிறார். பரிசுத்தத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நடங்க, தகாதவைகளை தவிர்த்திருங்க அப்படிங்கிறார். எது தகாதவைகள்? அதான் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் இருக்கு. இதெல்லாம் தகாத காரியம் நம்ம இடத்திலே. நம்ம கொஞ்சம் படிக்கும் பொழுது ஒருவேளை இந்த விஷயங்கள் நம்ம இடத்திலே காணப்படும் என்றால் கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது மிக நல்லது. அதான் சொல்றார், நீங்கள் இந்த 4-5 தகாதவைகளை தவிர்த்து என்றால் எது ஒரு விசுவாசிக்கு தகாதது, தகுதி இல்லாதது? எது தகுதி இல்லைன்னு கேட்டீங்கன்னா, வம்பு, 2வது புத்தியினமான பேச்சு, 3வது பரியாசம், 4வது விபச்சாரம், 5வது அசுத்தம், 6வது பொருளாசை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. இது எல்லாம் தகாத விஷயம். நம்முடைய வாழ்க்கையில வேண்டாத ஒரு விசுவாசியை தகுதிப்படுத்தாத விஷயம். இதெல்லாம் நீங்க அகற்றி விடுங்க, தவிர்த்து விடுங்க என்று சொல்றாங்க. அது மாத்திரமல்ல 6-7ஆம் வசனத்திலே, இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்களுக்கு நீங்க என்ன பண்ணிடாதீங்கன்னா பங்கு ஆளிகளா இராதீங்க. இப்ப 3வது பாவிகளுக்கு பங்காளியா இருந்துடாதீங்க அப்படிங்கிறார். அப்ப பரிசுத்தத்தில் நடந்து கொள்ளும் என்று சொல்லும் பொழுது 3 வார்த்தைகளை அங்கு பிரயோகிக்கிறார். ஒன்று, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடிங்கிற வார்த்தை. அப்ப நான் பரிசுத்தவான் என்று சொல்லும் பொழுது பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நம்ம நடக்கும், அதான் முக்கியம். அந்த தகுதியை நம்ம வளர்த்துக்கொள்ளும். 2வது, தகாதவைகளை தவிர்த்து. எதுவெல்லாம் தகாதது? 6 விஷயங்களை பேசுறாங்க. இதெல்லாம் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில வேண்டாததுன்னு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, இந்த பாவிகளுக்கு நீங்க என்ன செஞ்சாங்கன்னா பங்காளிகளாக இருக்காங்க. பங்காளிகள் என்று சொல்லும் பொழுது பாவிகளோடு பேசக்கூடாது சொல்லல, பாவிகளோடு பழகாதுன்னு சொல்லல, ஆனால் அவர்களை போல நடக்காதீர்கள், அவ்வளவுதான். அவர்களை மாற்றக்கூடியவர்கள் நம்முடைய வேலை இருக்குது. ஆனா அதே சமயத்திலே அவர்களோடு கூட இணைந்து செயலாற்றுவது நம்ம என்ன பண்ணிருந்தோம், தீட்டுப்படுத்தணும். அதான் சொல்றாரு, நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், பரிசுத்தத்தில் நடந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல 8ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா வெளிச்சத்தில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். 8ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்க்கும் பொழுது வெளிச்சத்திலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு, இந்த வெளிச்சத்தில் நடந்து கொள்ளுகிறவர்களுக்கான அடையாளங்கள் என்ன என்பதைத்தான் அவர் இந்த 14 வசனம் வரைக்கும் பேசிட்டு வரார். ஒவ்வொரு விசுவாசிகளும் நீங்கள் வெளிச்சத்தில் நடக்கிறது ரொம்ப முக்கியங்கிறார். அப்ப வெளிச்சத்தில் நடக்கக்கூடிய ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அடையாளத்தை காட்டுறார். எப்படி இருக்குமா பாருங்க. 9ஆம் வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும்
உண்மையிலும் என்ன செய்யுமா விளங்கும். முதலாவது, ஒரு விசுவாசி வெளிச்சத்தில் நடக்கிறோம் என்பதற்கான முதல் அடையாளம் இன்னொன்று கேட்டால் ஆவிக்குரிய கனிகள். எனக்குள்ளிருந்து வெளிப்படக்கூடிய ஆவியின் கனி, அது என்னை காட்டி கொடுக்கும். இது அத்தனை விசுவாசிகளும் அவருடைய வாழ்க்கையில வெளிக்கொண்டு வர வேண்டிய அந்த விஷயம். நான் ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன் என்று சொல்லும் பொழுது, இந்த கனியானது அவர் கர்த்தரோடு சொல்லியிருக்க பார்த்தீங்களா, தேவனோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த கனியானது வெளிப்படும். அப்ப நான் வெளிச்சத்தில் நடக்கும்போது, இருளில் நடக்கும்போது அந்த கனி எனக்கு கொடுக்க போறது இல்லை. ஆனால் வெளிச்சத்தில் நடப்பீர்கள் என்றால், வெளிச்சத்தில் நடப்பதற்கான அடையாளம் என்னவென்று கேட்ட முதலாவது ஆவியின் கனி. 10வது நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். 2வது, கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும் செய்வாங்க, அவ்வளவுதான். தன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் பிரியப்படுகிறார்களே அதெல்லாம் இல்லை, கர்த்தருக்கு இது பிரியமா, தேவன் இதை விரும்புகிறாரா, இதை எப்பயுமே சோதிச்சு பார்ப்பாங்க. இந்த டெஸ்டிங் என்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ரொம்ப நல்லது. ஒரு விசுவாச வாழ்க்கையில சில நேரங்கள்ல இந்த சோதித்து பார்க்கக்கூடிய அனுபவம் மிக மிக நல்லது. நான் சோதித்து அறிந்து அதற்கு பின்னாடி அதை நான் அப்ளை பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அதான் அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பிரியமானதை நீங்கள் சோதித்து பாருங்கள், அவருக்கு பிரியமானதுதானா நான் செய்யக்கூடிய விஷயங்கள். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் சில காரியங்களை நான் முடிவெடுத்திருக்கிறேன், ஆலோசனை செய்திருக்கிறேன், சில காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கிறேன், இதெல்லாம் தேவனுக்கு பிரியமானபடி நடந்து கொண்டிருக்கிறேன், செய்து கொண்டிருக்கிறேனா? இதன் வெளிச்சத்தில் நடப்பவனுடைய அடையாளம். நடக்கிறவருடைய வாழ்க்கையில கனி வெளிப்படும். 2வது, தேவனுக்கு பிரியமானதை மட்டும்தான் வெளிச்சத்துல என்ன செய்வாங்க. 3வது 11ஆம் வசனத்திலே சொல்றாரு பாருங்க, வெளிச்சத்தில் நடப்பதற்கான அடையாளம் என்ன? கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை என்ன செய்வார்களாம்? கடிந்து கொள்வார்கள். அந்தகார கிரியைகள், இருளினுடைய கிரியைகளுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் கடிந்து கொள்வாங்க. அது வேண்டாம் என்று நோ என்று சொல்ல கற்றுக்கொள்வாங்க. பல நேரங்களில் இயேசு கிறிஸ்துவால நமக்கு அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். பல நேரங்களில் நோ சொல்ல கற்றுக் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் எஸ் சொல்வது ஒரு நல்ல ஒரு விஷயம் அல்ல. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில பல நேரங்கள் அவர் நோ சொல்லியிருக்கிறார். பல நேரங்கள் ஜனங்கள்லாம் சேர்ந்து நீங்க தான் அடுத்த ராஜாவாகும் சொல்லி அவரை உயர்த்தும் பொழுது நோன்னு சொன்னார். கிரேக்கர்கள் அந்திரேயாட்ட சொல்றாங்க, ஐயா இங்க கிரேக்க தேசத்தினுடைய போதகங்கள் தேவைப்படுது, அவரை கூட்டிட்டு போன்னு சொல்லும் பொழுது நோப்பா வேண்டாம். கிரேக்க தேசம் அன்றைக்கு இருந்ததிலே மிக உன்னதமான தேசம், உலகத்தை ஆண்டு கொண்டிருந்த தேசம். அதாவது கிரேக்க மொழியும் கலாச்சாரமும் அவ்வளவு உயர்ந்த ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு ஹைஃபையான ஒரு இடத்துல நீங்க இருந்தா போதும் என்று சொல்லும் பொழுது புகழின் உச்சிக்கு போயிருப்பார், போயிருந்தார். ஆனால் இவருடைய பேச்சு திறன், ஞானம், இதெல்லாம் பார்த்து அற்புதம் செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கண்டு கிரேக்கர்கள் இவரை தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு போனா நினைச்சு வந்தாங்க. நோன்னு சொல்லிட்டார். பல நேரங்கள்ல பிசாசானுடைய சோதனைக்கு நோ சொன்னாரு. உடன் இருந்ததால பேதுரு, நீர் மறிக்கவே கூடாது, நீங்க கூடயே இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லும் பொழுது, இல்லப்பா நோ, நான் மறிச்சுதான் ஆகணும், தேவனுடைய திட்டம் அதுதான். பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த நோ வேண்டாம் என்று சொல்வது நல்லது. இங்கே அவர் சொல்றாரு, வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள் செய்யக்கூடிய 3வது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடையாளம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்தகார கிரியைகளுக்கு அது கடிந்து கொள்வார்கள், நோ சொல்லிடுவாங்க, எனக்கு வேண்டாம் என்று சொல்லுவாங்க. அது அந்தகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய விஷயம். நான் வெளிச்சத்தில் இருக்கக்கூடியவர், வெளிச்சத்தை கண்டடைந்தவன். ஒரு காலத்துல இவ்வளவு இருந்தேன், உண்மைதான். இன்னைக்கு நான் வெளிச்சத்தை கண்டடைஞ்சிட்டேன், வெளிச்சத்தில் வந்துட்டேன். நான் வெளிச்சத்திற்கு வந்த பிறகு இந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் செய்யக்கூடியதை நான் செய்ய மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. பாத்தீங்களா? அதான் ரொம்ப இதுதான் வெளிச்சத்தில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அடுத்த வருஷத்துல அடுத்து 12, 13, 14 பாத்தீங்கன்னா, அவர்களால் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமா இருக்கிறதே, அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும், வெளியரங்கமாக்குறது எல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கார். 4வது வெளிச்சத்தில் நடந்து கொள்வதற்குரிய அடையாளம் கேட்டால், மரித்தோரை விட்டு எழுந்து, தூங்குவோரை விட்டு எழுந்து வெளிச்சத்தில் நடப்பார். உலகம் அதற்குதான் எல்லாம் மரணத்துக்கு தான் நடந்துட்டு இருக்கிறாங்க. உலகம் முழுவதுமே எங்க போய்கொண்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு. இப்படி மரித்தோர்கள் மத்தியிலே நித்தியமான வாழ்வை பெற்ற, ஜீவனை பெற்ற நீங்க என்ன செஞ்சீங்கன்னா, உறங்கிட்டு இருக்காங்க, எழுந்திருங்க அப்படிங்கிற.
நீங்க தூங்காதீங்க, இது எழும்ப வேண்டிய நேரம், அவர்களோடு அவர்களாக இருந்துடாதீங்க. அதான் இரண்டாம் அதிகாரத்துல சொல்வாரு, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்கள் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. மறித்தவர் நிலைமையில இருந்தவங்க நம்ம ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். ஆனா நம்ம எழுப்பி நம்மளுடைய மாளிகையை மாத்திட்டார்ல, அவருடைய பிள்ளைய மாற்றிட்டார், வெளிச்சத்தில் நடக்க வச்சுட்டார். இப்ப நம்ம மறுபடியும் அந்த பாவத்திலே அக்கிரமத்துல போய் மறிச்சிடாதீங்க, அங்க இருந்து எழுந்திருங்கிற, அங்கே திரும்ப போயிடாதீங்க அப்படிங்கிறார். விட்டு வந்ததை நீங்க திரும்ப தொற்றாதீங்க, அங்க போய் திரும்பவும் அந்த நிலைமை அடைஞ்சிடாதீங்க. ஆகவே மரித்தோரிலிருந்து என்ன செஞ்சீங்க, எழுந்து விடுங்கிறார். தயவு செய்து எழுந்து இருக்காரு. நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்க, நீங்கள் எங்க இருக்கிறீர்கள் என்பதை யோசிங்கிறார். ஆகவேதான் இந்த ஜனங்களுக்கு மூன்றாவது சொல்கிறார், உங்களுடைய இந்த சபையை விட்டு வெளியில போகும்போது வெளியே நிறைய உங்க வாழ்க்கையை பார்க்க போறாங்க. அப்ப நீங்கள் அன்பிலே நடக்கிறீர்களா, அவங்களுடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்கிறது பார்க்க போறாங்க. பரிசுத்தத்திலே நடக்கிறீர்களா பார்க்க போறாங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளை போல நடக்கிறீர்களா பார்க்க போறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு அட்வைஸப்படுற. நான்காவது, ஞானத்தில் நடந்து கொள்ளுங்கள். ஞானமாய் நடப்பதை பற்றி பேசுறார். 15, 16, 17 வசனத்திலே ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள் சொல்றாரு. ஞானமாய் நடப்பவர்கள் என்ன செய்வார்கள்? 15 வசனம், ஆனபடினாலே நீங்கள் ஞானம் மற்றவர்களை போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். ஓகே, ஞானமாய் நடப்பவர்கள் என்ன செய்வார்களாம்? அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, என்ன செய்வாங்களாம்? ஒன்று, அதே 15 வசனம் கடைசி பாகம், கவனமாய் நடப்பார்கள். ஞானம் உள்ளவர்கள், இந்த ஞானமுள்ள நடப்பவர்கள் எப்படி நடப்பாங்களாம்? கவனமாய் நடப்பாங்க. இது ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில், கவனம். இந்த கவனமின்மை சில நேரங்கள் நம்மளை அதால பாதல தள்ளிடும். எல்லா விஷயங்களும் மிக 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 கவனமா கேர்ஃபுல்லா இருக்கும், பயங்கர கேர்ஃபுல்லா இருக்கும். இந்த கவனம் மிக மிக நல்லது. எச்சரிப்பு மிக மிக நல்லது. இந்த கவனமா இருப்பது, எச்சரிப்போடு இருப்பது. ஞானம் உள்ளவர்கள், அதற்கு தேவனுடைய ஞானத்தை பெற்ற நம்ம, கிறிஸ்துவின் ஞானத்தை பெற்ற நம்ம, தேவனுடைய பிள்ளைகளாய் மாறியிருக்கிற நம்ம, இந்த தேவனுடைய வசனத்தை குறித்த ஞானத்தை பெற்ற நம்ம கவனமாய் நடப்பது மிக நல்லது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடி வைப்பதும் கவனமாய் வைக்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு அடியிலையும் நம்முடைய வாழ்க்கை அழகிருக்கு. மற்றவர்களை பார்க்கும் பொழுது, மற்றவர்களுக்கு நான் பழகும் பொழுது, மற்றவர்களுடன் இடைப்படும் பொழுது நான் இந்த கவனம் ரொம்ப முக்கியம். நான் எப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகிக்கிறேன், எப்படிப்பட்ட நிலைமையில் நடந்து கொண்டிருக்கிறேன், மற்றவர்கள் எப்படி பழகுகிறேன், மிக 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 ஒரு கவனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துங்கிறது. அதான் சொல்ல ஞானமாய் நடந்து கொள்வது என்று சொல்லும் பொழுது, இந்த ஞானமாய் நடப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால் கவனமாய் காரியங்களை கையாளுவார். மிக கவனமா இருப்பார், ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பார். அடுத்து சொல்றாரு, ஞானமாய் நடப்பது செய்வாங்களாம். 16 வசனத்திலே, நாட்கள் கொள்ளாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப ஞானமாய் நடப்பது என்ன செய்வாங்க? காலத்தை என்ன செய்வாங்க? யூஸ் பண்ணிக்கிறாங்க. காலம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு யோசிக்கும் பொழுது இந்த வருஷம் தொடங்கி இன்னைக்கு நவம்பர் மாசம் ஏறக்குறைய நம்ம 4வது வாரத்துக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 30-40 நாள்ல இந்த வருஷமே முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், இந்த வருடமே முடிய போகுது. காலங்கள் நம்மளை அப்படியே பின்தள்ளிக்கிட்டே இருக்கு, போய்கிட்டே இருக்கு. வருஷங்கள் அப்படியே மிக வேகமாகி போய்கொண்டிருக்கு. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் அது வீணாக போய்கொண்டிருந்ததா, இல்ல கொடுக்கப்பட்ட காலங்களை, நேரங்களை நம்ம எந்த அளவுக்கு பிரயோஜனப்படுத்தியிருக்கிறோம்? பிரயோஜனம் என்று சொல்லும் பொழுது எனக்கான பிரயோஜனம் அல்ல, தேவனுக்கென்று எவ்வளவு பிரயோஜனப்படுத்திருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று தேவனுக்காக நம்ம எவ்வளவு பிரயோஜனப்படுத்திருக்கிறோம் என்பது போன காலத்துல திரும்ப எடுத்துக்கொள்ள முடியாது. போன நாட்கள், போன அந்த நிமிடங்களை நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. உண்மைதான். அப்ப இந்த காலங்களை எல்லாம் எந்த அளவுக்கு பிரயோஜனப்படுத்திருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க, காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. பொன் எவ்வளவு விலை மதிப்பற்றது, அதே போல நேரமும் இந்த இதெல்லாம் மிக மிக அது போயிடுச்சு அப்படின்னா அவ்வளவு முடியாது. அப்ப இருக்கக்கூடிய காலங்களை பிரயோஜனமாய் கழிப்பதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மிக மிக நல்லது. ஏன்னா இன்னும் எத்தனை காலங்கள் நம்ம ஓடுவோம் நமக்கு தெரியாது. இந்த வருஷத்துல ஓடக்கூடிய பிரயாணப்பட்ட எத்தனை பேர் இன்றைக்கு ஜீவனோடு கிடையாது. இன்னும் மீதி இருக்கிற காலங்கள்ல நம்ம இனி எத்தனை காலங்கள் இருக்க, நம்ம எத்தனை பேர் இருக்க போறோம்னு தெரியாது. இந்த 2025 முடிவதற்கு 1.5 மாசத்துக்கிட்ட இருக்கு. அதே நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஓடி முடிப்போமாங்கிறது அது நமக்கு என்னன்னா நிச்சயமில்லாத வாழ்க்கை தான். நமக்கு அப்படிதான் இருக்கிற வாழ்க்கை. அப்ப நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இருக்கிற காலங்கள் ஒவ்வொரு நாளையும்
நம்ம பயன்படுத்திக் கொண்டே இருக்கும். பிரயோஜனமாய் பயன்படுத்தும், அதை சரியாக பயன்படுத்தும். இன்னைக்கு பல நேரங்களில் மனிதனாய் விசுவாசம் இருக்கு, நம்ம அதை சர்வ சாதாரணமாக நேரத்தை செலவழிச்சுட்டே இருக்கும், நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னொரு பக்கம் நேரத்தை அருமையாய் பிரயோஜனப்படுத்திக் கொண்டிருக்கிற தெய்வ பக்திமான்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருக்காக நிற்கக்கூடிய நிறைய பேர் கர்த்தருக்காய் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நேரத்தை தண்ணீராய் சும்மா செலவழிக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்ப சொல்றாரு, நீங்க ஞானமாய் நடப்பீங்க அப்படின்னா, நீங்க ஞானவான்களா இருப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று கவனமாய் உங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து போவீங்க, ரெண்டாவது காலத்தை பிரயோஜனப்படுத்துவீங்க. இந்த நேரம் இனி போச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு. காலங்களும் இந்த வயது இதெல்லாம் இருக்கும் போதே கர்த்தருக்காக செஞ்சாதான், இல்லைன்னா முடியாது. கர்த்தருக்காக ஏதாவது செஞ்சு முடிச்சிடணும், அவ்வளவுதான். இல்ல ஒரு காலம் நமக்கு வரும் பொழுது நம்ம பின்னெடுத்து பார்ப்போம், இந்த வாழ்நாள் முழுவதும் பிரதர் சும்மா இருந்துட்டேனே, எனக்கு வாழ்க்கையே நிர்வசாரமா போயிடுச்சு, எனக்கு ஒண்ணுமே செய்யல, தேவனுக்கா என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா ஒண்ணுமே செய்யல பிரதர்ங்கிற மாதிரி வந்துடக்கூடாது. அப்ப நம்ம இந்த காலங்களை தேவனுக்காக பயன்படுத்தினோம் என்ற ஒரு மகிழ்ச்சியோடு நம்ம சொல்ல வாங்க. அதான் சொல்ற, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஞானத்தில் நடப்பவர்கள் என்ன செய்வார்களாம்? 17ஆம் வசனத்திலே, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னது என்று உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்றாங்க. அப்ப ஞானத்தில் நடப்பவர்கள் செய்யக்கூடிய மூன்றாவது செயல் கேட்டீங்க அப்படின்னா, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து நடப்பார்கள். ஒவ்வொரு நாளும் எனக்கு பிரியமானது தேவனுக்கு பிரியமானாமல் இருக்கலாம் சில நேரங்களில். இது கர்த்தருடைய சித்தத்தை அறிவதற்கு அவர்கள் நேரத்தை எடுப்பாங்க. அதான் ஞானவான்கள் என்று சொல்வார்கள். உண்மையிலே ஞானமாய் நடக்கிறோம் அப்படின்னு கேட்டா, இது தேவனுடைய சித்தம் தானா? தேவ சித்தத்தை அறிவதற்கு நேரத்தை ஒதுக்குவார்கள். தேவ சித்தத்தை புரிந்து கொள்வதற்கு சிறிது நேரம் தேவனோடு கூட நேரத்தை செலவிடுவார்கள். ஏனென்றால் தேவ சித்தத்தை புரிந்து கொள்வது மிக மிக நல்லது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் தேவ சித்தத்தில் நடக்கிறேனா இல்ல என் சுய சித்தத்தில் நடக்கிறேனா? எனக்கு பிரியமானதா தேவனுக்கு பிரியமானதா? எது தேவ சித்தம்? இந்த தேவ சித்தத்தை புரிந்து கொண்டு இந்த ஞானம் உள்ளவர்கள் சரியாய் நடப்பார்கள். இன்றைக்கு நமக்கு நன்மையாய் தோன்ற ஆலோசனை நிறைய இருக்கலாம். அதான் வேதம் சொல்றது, மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற நிறைய வழிகள். மனுஷனுக்கு தேவை அவருடைய எண்ணங்கள், அவருடைய எல்லாம் நிறைய இருக்கும், உண்மைதான். ஆனா அதோடைய விளைவு என்ன ரிசல்ட் வரும். ஆனா அதே நேரத்துல தேவ சித்தத்தை செய்வது தான் மிக முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு இது சித்தம் தானா? தேவன் அதை விரும்புகிறார் தானா? என் வாழ்க்கையில, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் எடுக்கக்கூடிய முடிவுகள், நான் போகக்கூடிய காலங்கள், என்னுடைய குடும்ப காரியங்கள், எல்லா விஷயத்திலையுமே தேவ சித்தம் சரிதானா? என் வாழ்க்கை சரியான ஒரு சித்தத்தில் நடந்து கொண்டிருக்கிறேனா, இல்ல எனக்கு என்னுடைய தனிப்பட்ட ஒரு சித்தத்தின்படி நடக்கிறேனா என்பதை கொஞ்சம் யோசிப்பாங்க. அதான் ஞானம் உள்ளவர்கள் செய்ய வேண்டிய விஷயம். அதுக்கு நேரம் ஆகும். உட்கார்ந்து ஜெபித்து தேவனுக்கு பெற்றுக் கொடுக்கும். காலத்தை பிரயோஜனப்படுத்துவது ஒருவருடைய மற்றவர்கள் உலக பிரகாரத்தை போல இல்லாமபடி தேவனுக்காக செலவழிக்கும் போது ஒரு பைத்தியம் போல தோன்றலாம். என்னடா நம்மள இவ்வளவுதான் முன்னேறி போயிட்டு இருக்கோம், இவங்க இப்படி கடவுளுக்காக செஞ்சுட்டு இருக்கிறானேன்னு சொல்லி ஒருவர் நமக்கு அப்படி தெரியலாம். ஆனால் உண்மையாக பிரயோஜனப்படுத்திக் கொள்வது அவர்கள் தான். வேதத்தில் சொல்லுகிறது, ஞானமாய் நடந்து கொள்வது என்று சொல்லும் பொழுது கவனமாய் நடப்பார்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்துவார்கள், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து நடப்பார்கள். அடுத்து 5வது எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? முதலாவது நம்ம பார்த்தோம், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். 2வது பரிசுத்தில் நடந்து கொள்ளுங்கள். 3வது வெளிச்சத்தில் நடந்து கொள்ளுங்கள். 4வது ஞானத்தில் நடந்து கொள்ளுங்கள். 5வது பரிசுத்த ஆவியின் நிறைவிலே நடங்கள். இந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு, the filling of the Holy Spirit, இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு தரம் நடப்பது அல்ல. ஆக்சுவலி ரட்சிக்கப்படும் பொழுது அது ஆரம்பிக்கிறது. பட் இது என்ன செய்யணும்? எவ்ரிடே ப்ராசஸ். பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் ஒரு முறை நடக்குது என் வாழ்க்கையில், முத்திரை அது ஒரு முறை நடக்குது. ஆனா ஆவியின் நிறைவு என்று சொல்லும் பொழுது நான் மறிக்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கை ஆவிக்குரிய அனுபவம் ஒவ்வொரு நாளும் அது நடக்கும். இந்த ஆவியினுடைய நிறைவினாலே நிறைவது மிக எளிதான விஷயம்தான். அதற்கு நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளவுதான். பரிசுத்த ஆவியானவரினாலே நிறையப்பட்டவனாக ஒவ்வொரு நாளும் அந்த ஃபில்லிங் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், ஒவ்வொரு நாளும் நிறைந்த ஆவி நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் நமக்கு சில விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? பரிசுத்த ஆவியினாலே நிறைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உண்மைதான், ரட்சிக்கப்படும் பொழுது எனக்குள்ள ஆவியானவர் தரப்படுகிறார், உண்மைதான். ஆனால் ஆவியானவரினாலே நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்வது மிக நல்லது.
அப்ப ஆவியானவனுடைய நிறைந்திருக்கிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருப்பதற்கு நான் செய்ய வேண்டிய விஷயம் என்ன என்று கேட்டால், நம்பர் 1, நீங்கள் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கான ஒரு வசனம் பண்ணி சொல்றேன். நானு 1 யோவான் புஸ்தகத்திலே முதல் அதிகாரம் 5 முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் நம்ம இதை வாசிக்க வேண்டாம், உங்களுக்கு எதுக்காக சொல்றேன். 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிக்கும் பொழுது, ஒரு பரிசுத்த ஆவியினாலே நிறைவதற்கு ஒரு விசுவாசி என்ன செய்யும்? ரொம்ப நான் கஷ்டப்பட வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, நம் வாழ்க்கையில் அறிந்த பாவங்கள், எனக்கு தெரியும் இன்னைக்கு நான் எதுல சிக்கி இருக்கேன்னு தெரியும். இன்னைக்கு என் வாழ்க்கையில அகற்றப்பட வேண்டிய பாவம், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில எனக்கு 100% சுயரா தெரியும். இது தேவனுக்கு பிரியமில்லாத விஷயத்தை நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று தெரியும். இப்படிப்பட்ட பாவங்கள் அனைத்தையும் முதலாவது அறிக்கை செய்யும். அறிக்கை செய்வது என்பது விட்டு விடுவதற்கு அர்த்தம். பரிசுத்த ஆவியினாலே நான் நிறைந்திருக்க வேண்டும் என்று கேட்டால், ஆவியானுடைய நிறைவினுடைய பலனை அனுபவிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் எனக்குள்ள வாசம் செய்து காரியங்களை செயல்படுத்தணும் அப்படின்னா, நான் செய்ய வேண்டிய முதல் விஷயம், பாவங்கள் அனைத்தையும் அறிக்கை செய்யக்கூடிய பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். நம்முடைய அனுதின ஜபத்திலே அது ரொம்ப நல்லது. அனுதினம் ஜபிக்கும் பொழுது, நீங்கள் காலையிலேயோ மற்ற ஜபிக்கிறீங்களோ, ஜபிக்கும் பொழுது முதல் விஷயமே அதான் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில். நீங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது, விண்ணப்பங்கள் வைப்பது எல்லாத்துக்கும் முன்னாடி முதலாவது நம்முடைய ஜபத்திலே வர வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவ அறிக்கை. மிக நல்லது. நம்ம பல நேரங்கள்ல தேவனிடத்துல ஜெபிப்பது, என்னிடத்துல ஏதோ பாவமே இல்லாதது போல ஜெபம் பண்ணுவோம், பரிசுத்தவான்களை போல ஜெபம் பண்ணுவோம். உண்மை நம்மளோட பரிசுத்தவான்கள் தான். ஆனாலும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்களே நிதானிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நாமே நம்முடைய வாழ்க்கையை நிதானிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அறிக்கை செய்யப்பட வேண்டிய பாவங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கலாம், ஒருவேளை இருக்கலாம். அப்ப ஆவியானவருடைய நிறைவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அந்த நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கேட்டால், தயவு செய்து நம்முடைய வாழ்க்கையில முதலாவது என்ன செய்யுங்க கேட்டா, அவர் சொல்றாரு, நீங்கள் பாவ அறிக்கை செய்வது மிக நல்லது. ஒவ்வொரு நாளும், அது என்னைக்காவது ஒரு நாள் கிடையாது. நமக்கு தெரிந்தது போல ஒரு பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டோம், அது இன்னைக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் இன்றைக்கு ஒரு நாள் கூட, இன்னைக்கு ஃபுல் டே எடுத்தா கூட, இன்றைக்கு இரவு நீங்க நித்திரைக்கு முன்பாக ஜெபிக்கும் பொழுது நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. காலை எந்திரிச்சதுல இருந்து உங்களுக்கே தெரியும், தேவன் விரும்பாத விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பா உங்களுடைய பார்வையில் ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம், உங்களுடைய பேச்சு ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம், இல்ல உங்களுடைய ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கணும், நமக்கே தெரியுமா? ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நடக்க நல்லாவே தெரியும். இதிலே அறிக்கை செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறதா? தேவன் இதை பாவம் என்று எனக்கு உணர்த்தியுமே, இதை நான் அறிக்கை செய்யாமலே நான் வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது இது என்ன எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு. நான் அறிக்கை செய்யாமல் விட்டுவிட்ட பாவங்கள் கூடிக்கிட்டே தான் இருக்குது. அது பெரிய பண்டலா நிற்கும். இவ்வளவு பெரிய விஷயங்களை வச்சுக்கொண்டு நான் எப்படி ஆவினாலே நிறைந்து ஒரு வாழ்க்கை வாழ முடியும்? அதான் சொல்றேன், ஆவினாலே நிறைவதற்கு நான் என்ன செய்யணும் என்று கேட்டால், ஆவியானவர் உள்ள இருப்பதற்கு இடம் கொடுக்கணும். முதலாம் அது ஏற்கனவே ரொம்ப பண்டில் அங்க பாவம் கட்டு கிடக்கும் பொழுது அது எப்படி அவரும் எனக்குள்ள இருந்து வாசம் செய்து காரியங்களை செயல்படுத்த முடியும்? அப்ப என்னுடைய தேவனானவர், என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் அவருடைய நிறைவிலும் இருக்க வேண்டும் என்று கேட்டால் அறிக்கை செய்யுங்கள். இரண்டாவது, ரோமர் 12ஆம் அதிகாரம், இது வாசிக்க வேண்டாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் 2ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களை படித்து பார்க்கும் பொழுது அதனுடைய அம்சம் என்ன, அது என்ன சொல்லுகிறார் என்று கேட்கும் பொழுது, நாம் முழுவதுமாக அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மை முழுவதுமாக அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் ஒப்புவிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற வார்த்தை. அறிக்கை செய்ய வேண்டும், இரண்டாவது ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் யார் கண்ட்ரோலுக்கு போகணும்னு கேட்டீங்கன்னா, ஏன் கண்ட்ரோல்ல என் வாழ்க்கை போகக்கூடாது, மாறாக தேவனுடைய கட்டுப்பாடு, அவர் கண்ட்ரோல என் வாழ்க்கை போகும். அதனாலதான் நீங்கள் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தை நீங்க படிக்கும் பொழுது முதலாக திருச்சபையிலே ஒரு 7 பேரை தெரிந்து கொள்ளும் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை அடிக்கடி வரும், நிறைந்து நிறைந்து, விசுவாசத்தில் நிறைந்து, வல்லமை நிறைந்து, ஞானத்தில் நிறைந்து, பலத்தில் நிறைந்து, நற்சாட்சி நிறைந்து, இப்படி நிறைந்து நிறைந்துங்கிற வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. இந்த நிறைந்து என்பது என்று சொல்றது கண்ட்ரோலிங், கட்டுப்பாடு என்று அர்த்தம். இது மெஷர்மெண்ட்ல சொல்லல. நிறைவு என்று சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து என்று சொல்லும் பொழுது, விசுவாசம் நிறைந்து என்று சொல்லும் பொழுது, இது மெஷர்மெண்ட் கிடையாது, 100 200 என்ற மெஷர்மெண்ட் கிடையாது. மாறாக இட்ஸ் கண்ட்ரோல், கட்டுப்பாடு என்று அர்த்தம். அந்த ஸ்தேவானை, அந்த பிலிப்புவை, அங்க இருக்கக்கூடிய அந்த 7 பேரையும்
எது கட்டுப்படுத்தியது? விசுவாசம் கட்டுப்படுத்துச்சு. இவர்கள் விசுவாசத்தை கட்டுப்படுத்தலை. வேணுங்கும் போது விசுவாசம் அதிகமா வரும், அப்படி கிடையாது. விசுவாசம் தான் இவர்கள் கட்டுப்படுத்திச்சான். நச்சாட்சி இவர்களை கட்டுப்படுத்தியது, வல்லமை இவர்களை கட்டுப்படுத்தியது. இவர்களை கண்ட்ரோல் பண்ணி எதுன்னு கேட்டீங்கன்னா இது இந்த ஆவிக்குரிய குணங்கள். அதத்தான் இங்கேயும் சொல்றாரு, நாம் முழுவதுமாக அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஒப்பு கொடுங்கிற. நம்மை ஒப்பு கொடுத்துடணும், அவ்வளவு. கொடுப்பது வேறு, ஒப்பு கொடுப்பது வேறு. இப்ப நான் என் வீட்டை கூட்டிட்டு போறேன் அப்படின்னா பக்கத்து வீட்டை கொடுத்துட்டு போறேன். அது நிரந்தரமா கொடுக்கறது கிடையாது. என்னது, திரும்ப ஊர்ல இருந்து வந்த பிறகு வாங்கிக்கிறேன் திரும்ப அந்த சாவி. அது அவங்களுக்கு முழுமையா கொடுக்கறதா. ஆனா ஒப்பு கொடுப்பது என்பது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா திரும்ப எடுப்பது கிடையாது. என்னது, அது நிரந்தரமாக கொடுக்கிறது. நம்ம பல நேரங்களில் தேவனுக்கு நம்மளை கொடுத்திருக்கிறோமா, ஒப்பு கொடுத்திருக்கிறோமா, இந்த ரெண்டு வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கு. ஒப்பு கொடுப்பது என்பது அது பெர்மனன்ட். கொடுப்பது என்பது எப்ப வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம். வேதம் சொல்வது, உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்கள்னு சொல்றாங்க. கொடுக்காது, ஒப்பு கொடுக்க. ஒன்ஸ் நான் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டா என் ஆவியானவர் எனக்குள்ளே கிரியை செய்வதற்கு அது இலகுவார். இப்ப ஒன்று, பாவத்தை அறிக்கை செய்யுங்கள். இரண்டாவது, உங்களை ஒப்புக் கொடுங்கள். மூன்றாவது, ஆவியினால் நிறைவேற்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மூன்றாவது, கொலோசியர் 3:16 இந்த வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது, கிறிஸ்துவின் வசனத்தினாலே நிறைந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்துனுடைய வசனம் நம்மிடத்தில் நிறைஞ்சிருக்கும். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் எனக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மூணாவது என் வாழ்க்கையில தேவன் விரும்புற விஷயம் கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய அவர் எனக்கு தந்துரளி பண்ண ஜீவனுள்ள வார்த்தையினாலே என் வாழ்க்கை நிறைந்திருக்கு. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். வசனத்தினாலே என் வாழ்க்கை நிறைஞ்சிருக்கும். இதே நிறைஞ்சிருக்கும். வசனம் என்னை ஆட்கொள்ளும். வசனம் நம்மிடத்தில் நிறைந்து இருந்தால் ஆவியானவர் எனக்குள்ளே நிறைந்திருப்பார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் தான் என்ன செய்ய மாட்டால் விடுதலையாகும். சத்தியம் எனக்குள்ள இருக்கும் பொழுது அசுத்தத்திற்கு அங்கே இடம் இல்லவே இல்லை, பாவத்துக்கு இடம் இல்லவே இல்லை. பாவம் என்னை விட்டு தூரம் ஓடிடும். வசனம் இருக்கிற இடத்துல பிசாசுக்கு நிற்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவான ஒரு வந்த சோதனையெல்லாம் அவர் ஜெயித்ததெல்லாம் வசனத்தை வச்சுதான். வசனத்துடைய அந்த வார்த்தை வல்லமையினால அவர் பிரயோகித்தார். இன்னைக்கு நம்ம கரங்கள் இருக்கக்கூடிய வார்த்தை கூட ஏதோ ஒரு மனுஷன் எழுதி வைத்த புஸ்தகம் கிடையாது. இது தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. அப்ப அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்று நம்ம நம்புகிறோம் என்று கேட்டால், இந்த வார்த்தை ஒரு ஏதோ பேப்பர்ல இருக்குன்னு கிடையாது. இந்த வார்த்தை என் இதயத்துக்குள் இருக்கும் பொழுது அதுதான் வல்லமை. அது அது பிசாசை மடங்கெடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு யுத்தத்துக்கு வேண்டிய ஒரு கருவியா இருக்கிறது. அப்ப சொல்ற ஆவியில் நிறைவதற்கு ஒன்று பாவ அறிக்கை செய்யுங்கள், இரண்டாவது நம்மை ஒப்புக் கொடுங்கள், மூணாவது வசனத்தினாலே நிறைந்திருங்கள், கடைசியாக நாலாவது கலாத்தியர் 2:20 20 சொல்கிறது, நம்முடைய சுயத்தை முழுவதுமாக நம்மை விட்டு அகற்ற வேண்டும். சுயம், என்னுடைய சுயத்தை நான் அகற்றாத வரைக்கும் இன்னொரு இங்கே ஆவியானவர் என்பவர் எனக்குள்ள என்ன செய்ய கிரியை செய்யவே முடியாது. ஏன்னா நான் சுயத்துல எல்லாம் செஞ்சிருந்தேன், எல்லாமே சுயத்துல செய்யறேன், எல்லாமே சுயமா நடக்கும் பொழுது நான் ஆவியானவரை சார்ந்து இருக்க மாட்டேங்கிறேன். அப்ப ஆவியுடைய நிறைதல் எனக்குள்ளே பெருமனண்டா இருந்து எனக்குள்ளே கிரியை செய்யப்பட வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியானவர் என் மூலமாக மகிமைப்பட வேண்டும் என்றால், நான் செய்ய வேண்டிய விஷயம் சுயத்தை முழுவதுமாக அகற்ற வேண்டும். இப்ப 4 விஷயங்கள் சொல்ற. பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், ஒன்று பாவ அறிக்கை செய்யுங்கள், இரண்டாவது நம்மை ஒப்புக் கொடுங்கள், மூன்றாவது வசனத்தாலே நிறைந்திருங்கள், நாலாவது சுயத்தை அகற்றிவிடுங்கள். அப்ப அறிக்கை செய்வதும் ஒப்புவிப்பதும் நிறைந்திருப்பதும் அகற்றுவதும் பரிசுத்த ஆவியினாலே நிறைவதற்கு அது மிக ஏதுவா இருக்கும். ஆனால் இந்த பகுதியிலே நம்ம படிக்கிற இந்த எபேசியர் பகுதியிலே பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்பதற்கான 4 விளைவுகளை பேசுறாங்க. அதான் நம்ம எபேசியரை படிக்கிறோம் அல்லவா? எபேசியரை படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்கள் என்ன செய்வார்கள், அந்த ஆவியினால் நிறைந்தனால் உண்டாக்கூடிய 4 விளைவுகளை பேசுறாங்க. என்னென்ன விளைவுகள்? 19 பார்க்க, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. அப்ப பரிசுத்த ஆவியினால் நிறைவதற்கு என்ன செய்யணுங்கிற 4 விஷயத்தை படிச்சு அப்பதான் ஆவியில் நிறைந்திருக்கவே முடியும். சரி, இப்ப நிறைந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படக்கூடிய விஷயங்கள் என்ன என்பது எனக்கு விளைவாக வெளியில வரும். நம்பர் 1, முதலாவது 19 சொல்லுது பாருங்க, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும்
ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு என்று சொல்கிறார். பார்த்தீங்களா, புத்தி சொல்லிக் கொள்வது என்று சொல்கிறார். அப்ப ஒருவருக்கொருவர் சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் பேசிக் கொள்வார்கள். பரிசுத்த ஆவியால் நிறைந்தவருடைய வாழ்க்கையில வெளிப்படக்கூடிய முதல் விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா பேசுதல். எதனாலனா அங்க சங்கீதமும் கீர்த்தனைகளும் ஞான பாட்டு. நீங்கள் வேத புத்தகத்துல சங்கீத புஸ்தகம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதனுடைய விளைவுன்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் தாவீதோ இல்ல ஆசாப்போ இல்ல மோசேயோ இல்ல சாலமோனோ இவர்கள் எழுதி எல்லா சங்கீதங்களும் பாருங்க, சங்கீதங்கள் எல்லாம் இதனுடைய வெளிப்பாடுன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை அவர்கள் கவிதை நடையில எழுதி மற்றவர்களுக்கு தன் வாழ்க்கையின் அனுபவத்தோடு புத்தி சொல்வது. அப்ப ஒரு ஆவிக்குறி நிலைமையிலே பரிசுத்த ஆவினால் நிறைந்தவர்கள் செய்யக்கூடிய முதல் விஷயம் என்ன செய்வாங்க அப்படின்னா புத்தி சொல்லுதல். அது எப்படி புத்தி சொல்வார்கள்? சில பேர் பாட்டுகளினாலே, சங்கீதங்களினாலே, சிலர் டைரக்டா, எல்லாரும் பரவாயில்ல, ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமாக புத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். ஆவினால் நிறைந்தவர்கள் செய்யக்கூடிய முதல் விஷயம் அதுதான், புத்தி சொல்வார்கள், அதாவது பேசுதல். இரண்டாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதே 19 கடைசி பாகம், உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணிக்கொண்டு தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவார்கள். அதாவது உள்ளார்ந்த மகிழ்ச்சி, தேவனுக்கு உள்ளான இதயத்திலிருந்து நன்றியோடு ஒரு வாழ்க்கை எப்பயுமே கர்த்தர் நன்றி செலுத்திட்டே இருப்பாங்க, கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. அது எல்லா நேரத்திலும் இது பாடுதல் அர்த்தம். முதலாவது பேசுதல், ஒரு வார்த்தையில சொல்ல போனா பேசுதல். இரண்டாவது பாடுதல். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 20 வசனத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவார்கள். எல்லா விஷயத்திலுமே உண்மையிலே பரிசுத்த ஆவியால் நிறைந்தவர்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மூன்றாவது விளைவு, முதலாவது புத்தி சொல்வார்கள், இரண்டாவது உள்ளார்ந்த மகிழ்ச்சி, தேவனுக்கு செலுத்தப்படுகிற புகழ்ச்சி மூலமாக பாடுதல் மூலமாக தேவன் நன்றி செலுத்துவார்கள். மூன்றாவது வேதம் சொல்கிறது எல்லாவற்றிற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கை முழுவதுமாகவே தேவனுக்கு நன்றி சொல்லுவதையே வாழ்க்கையில வச்சிருக்காங்க. ஆகிய நிறைவு என்றைக்குமே குறைய பார்க்கவே பார்க்க, ஆவியினால் நிறைந்தவர்கள் என்றைக்குமே அதன் கவலைக்கு அவருடைய வாழ்க்கை இடம் கொடுக்கவே மாட்டாங்க. துக்கமுகம் இருக்காங்க அவருடைய வாழ்க்கையில. துக்கத்துக்கு ஏதாவது சம்பவம் நடக்கும். பவுலுக்கு இல்லாத துக்கமா, பேதுருக்கு இல்லாத துக்கமா, பலவிதமான பாடுகள் விபத்தில் வந்த பொழுது கூட இவர்கள் ஆவியினாலே நிறைந்திருந்ததுனாலே இதெல்லாம் நடந்துச்சு. சங்கீதங்களினாலே புத்தி சொன்னார்கள், உள்ளான மகிழ்ச்சியினாலே மற்றவரோடு பாடினார்கள். அதன் சிறைச்சாலையிலே பவுல் சிலம் பாடிக்கொண்டிருந்தார்கள். இது என்னுடைய வெளிப்பாடு என்றால் ஆவியினால் நிறைந்தவருடைய வெளிப்பாடு அதுதான். மூன்றாவது எப்படி சொல்கிறது, அவர்கள் நன்றி செலுத்துவாங்க. இதற்கு எல்லாம் வச்சிருக்காங்க, 1-2 விஷயம் எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துவாங்க. அது மாத்திரம் கடைசியாக தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருப்பார்கள். பேசுதல், பாடுதல், நன்றி செலுத்துதல், கீழ்ப்படிதல். இந்த 4 விளைவுகளும் தான் பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே வரக்கூடிய விஷயம். இது இந்த பகுதியிலே சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியால் நிறைந்திருங்கள், நிறைந்து வாழுங்கள். ஏன்னா உங்க வாழ்க்கையை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது ஆவியினால் நிறைந்தவர்கள் இப்படித்தான் வாழ்வாங்க, இப்படி வாழும் பொழுது எப்படி வாழ்வாங்க என்பதைத்தான் சொல்லுகிறாரு. நீங்கள் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு வாழ்ந்தவர்களுடைய விளைவு என்ன? பேசுதல், பாடுதல், நன்றி செலுத்துதல், கீழ்ப்படிதல். இதுதான் நடக்கும். இதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாங்கள் 5 விஷயங்கள் படிச்சிருக்கிறோம். ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை நீங்க எப்படி நடக்க வேண்டும்? வாக் ஆஃப் தி பிலீவர்ஸ். அன்பிலே நடங்கள், பரிசுத்தத்தில் நடங்கள், வெளிச்சத்தில் நடங்கள், ஞானமாய் நடங்கள். 5வது பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே நடந்து கொள்ளுங்கள். அப்ப பரிசுத்த ஆவியின் நிறைவில் நடந்து கொள்ளும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். அதில் வரக்கூடிய விளைவுகள் என்ன பார்த்தோம். இது இந்த பகுதியில் ஒரு 4 விஷயம் இருக்கிறது. அது போக இந்த பகுதி இல்லாமல் பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே வரக்கூடிய மற்ற ஒரு 4 விளைவுகள் வெவ்வேறு பகுதியில் இருக்கிறது. நம்ம அடுத்த வாரம் அந்த விளைவுகளை பார்த்து பின்பதாக கீழ்ப்படிந்து நடப்பது எப்படி, ஒற்றுமை நடந்து கொள்வது எப்படி என்பதை நம்ம அடுத்த வாரம் கற்றுக்கொள்வோம். இப்ப இன்றைக்கு அருமையான பவுலடிகளார் இந்த சபையாருக்கு சொன்ன இந்த வார்த்தைகளை மனதில் வச்சுக்கணும். அப்ப இந்த பவுலடிகளாருடைய ஆசாரிகள் உபதேசம் உங்களுக்கு தெரியும்பா, ஆனா பிராக்டிகலா கத்துக்கோங்க. ஒற்றுமையா நடங்க. எவ்ரிடே லைஃப், ஒவ்வொரு நாளும் உடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக்கோங்க. எப்படி நடக்க வேண்டும் 1 by 1 சொல்றாரு. 5 விஷயங்கள் மனதில் வைத்துக் கொண்டு வரக்கூடிய காலங்களிலே தேவனுக்கு உகந்த ஒரு ஊழியத்தை காரியங்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்யட்டும். ஆமென். சரி.
எங்கள் கிருபையா நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல இரவு நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே, நாங்கள் ஒரு சில பேர்களாக உம்முடைய சமூகத்துல அமர்ந்து உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க தேவரீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல சாக்கியத்திற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இதை கேட்பதற்கு நீங்கள் ஜீவனை கொடுத்தீர், பிரசங்கிப்பதற்கு ஜீவனை கொடுத்தீர். அது மாத்திரமல்ல, நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்றை இணைந்து உங்களுடைய உன்னதமான மகத்துவமான வார்த்தைகளை உயர்த்தி ஆண்டவர் உமக்காக ஆண்டவரே நாங்கள் இந்த வார்த்தைகளை அறிந்து கொண்டு உமக்கு போல் அன்று மாறுவதற்கு தேவரீர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு கூட ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த நடக்கையை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த நடக்கை ஏதோ வெவ்வேறு சபையாக மாத்திரமல்ல, இன்றைக்கு எங்களுக்கும் ஆண்டவரே அது ஏற்புடையதாக இருக்கிறது. ஆகவே நாங்களும் வரக்கூடிய காலங்களே ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு 5 விதமான நடக்கையை பற்றி இன்னைக்கு படித்துக் கொண்ட ஆண்டவரே, இந்த 5 விஷயங்களையும் நாங்களும் ஆண்டவரே ஒருவேளை அதில் நாங்கள் குறைவுள்ளவராக இருப்போம் என்றால் வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட ஒரு நடக்க எனக்கு உதவி செய்யப்பா. அதற்கு ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய, ஆவியானுடைய கிருபை எங்களுக்கு கூட இருக்கட்டும், உங்களுடைய நிறைவு எங்களுக்கு கூட இருக்க வேண்டும். அவை வரக்கூடிய காலங்களில் கூட அந்த ஒரு நாங்கள் கேட்கலாய் மாத்திரமல்ல, அதன்படி நடந்து ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தி உடைய வசனத்தை கேட்டோம், கீழ்ப்பிடிந்தோம் என்று ஆண்டவரே உமக்கு ஆண்டவரை மையம் செலுத்துகிற பிள்ளைகளாய் வாழ வளர தேவரீர் உதவி செய்யப்பா. மீதியான நேரத்தையும் மீதியான பொழுதையும் திட்டத்தில் செவிக்கிறோம். கர்த்தர் மீட்பு ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை செவிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய மேம்பட்ட நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சில சகல மகாரையும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.